மூங்கில் அம்புய வாசமன குஞ்செறிமானும் மூண்ட பைங்குற மாது மணக்கும் திருமார்பா காங்கேயன் கரு பாசில் மனத்து அன்பர்கள் வாழ்வே காஞ்சிரங்குடி ஆறுமுகத்தென் பெருமாளே என்று அருணகிரிநாதர் இத்தல முருகப்பெருமான் மீது திருப்புகழ் பாடியுள்ளார். காஞ்சிரங்குடி என்ற அருணகிரிநாதர் குறிப்பிடும் இவ்வூரின் முருகன் மிகவும் உயிரோட்டமுடைய மயிலுடன் கூடிய ஆறுமுகன் ஆவார். இம்முருகனை நாம் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கின்றோமோ அதுவாகவே தெரிவார். குழந்தையாக பார்த்தால் குழந்தையாக தெரிவார், இளைஞனாக பார்த்தால் இளைஞனாக தெரிவார், கிழவனாக பார்த்தால் கிழவனாக தெரிவார். தென்கண் சிக்கல் கோவில் முருகனை வடிவமைத்த சிற்பிதான் எட்டுக்குடி முருகப்பெருமானையும் வடிவமைத்தார். தான் கட்டிய கோயிலில் இந்த சிற்பி செய்த முருகன் சிலையை கண்டு வியந்த சோழ மன்னன் இதுபோல் வேறு சிலையை அவர் உருவாக்கிவிடக் கூடாது என்று சிற்பியின் கட்டை விரலை விட்டு விடுகிறான் மன்னன். அதன் பிறகு வேண்டி எட்டுக்குடி முருகன் சிலையை வடிவமைக்கிறார் சிற்பி. அப்போது அந்த சிலையிலிருந்து அக்னி சுவாலை தோன்றியது. மயில் உயிர் பெற்று பறந்தது. பறந்த மயிலை அதனை எட்டிப்பிடி என்று கூறி அந்த மயிலை பிடித்து சிலையில் மாறுதல் செய்தார் சிற்பி. அதன் பிறகு மயில் பறப்பது நின்றது. எட்டுப்பிடி என்ற வார்த்தை மருவி இவ்வூர் எட்டுக்குடி என்று மாறியதாக கூறப்படுகிறது. எட்டி மரம் இக்கோவிலின் தலவிருட்சம் என்பதால் இவ்வூர் எட்டுக்குடி என்று அழைக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இங்கு வீற்றிருக்கும் முருகப்பெருமானை வான்மீகர், அகத்தியர் போன்றோரும் சோழ மன்னனான முத்தரசனும் வணங்கி அருள் பெற்றுள்ளனர். அருணகிரிநாதர் இத்தல முருகன் மீது 4 திருப்புகழ் பாடி போற்றியுள்ளார்.